மட்டும்தான் இறக்கி வைக்கிறாங்க. நம்ம வண்டியில் யார் யார் இருக்காங்கன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இவர் இருக்காரா, அப்படி இங்கே பாருங்க, இங்கே யார் இருக்கிறது, தொங்க விட்டு போயிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் அவுட்டர் ரிங் ரோட்டில் போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் நிமோச் அப்படின்ற ஒரு ஊருக்கு தான் போயிட்டுருக்கோம். நம்ம ஆல்ரெடி அங்கே போயிட்டு ஒரு 6 நாள் படுத்து கிடந்தோம். இப்போவும் அதே ஊருக்கு தான் போகிறோம். ஆனால் அதே ஆஃபீஸ்க்கு போகிறோமா என்னன்னு தெரியலை. அது அங்கே போனால் தான் தெரியும். போக போக தான் தெரியும். நமக்கு லோடு வந்து எத்தனை மணிக்கு இறக்கி விட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இறக்கி விட்டுட்டாங்க. இறக்கிட்டு நம்ம அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு 7:30 இருக்கும். அங்கே கார்லாம் நிப்பாட்டுவாங்க போல். அங்கே கார் நிப்பாட்டக்கூடியவங்க வந்து வண்டி எடுக்க சொன்னாங்க. அப்புறம் கடைக்காரங்களை வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் நைட்டு வந்து நின்றுருந்தீங்களா, அங்கே போய் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நம்ம அங்கேயே வண்டி எடுத்துகிட்டு வந்து போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கேயே போட்டுட்டு ஒரு 11 மணிக்கு அங்கேருந்து கிளம்புனோம். டெல்லி உள்ளே இருந்து, ஏன்னா சிட்டி டைம் முடிஞ்சு அப்போ தான் கிளம்ப முடியும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஹரியானாக்குள்ளே டீசல் அடிச்சுக்கிட்டு ரிலையன்ஸ் பங்கில் டீசல் அடிச்சுட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ ஒரு 4-5 மணிக்கு தான் மாற்றணும்னு நினைக்கிறேன். சரியாக டைம் தெரியல. அதுக்கு முன்னாடி ஓனர் அண்ணா தான் ஓட்டிகிட்டு வந்தாங்க. ஏன்னா நம்ம கூட இருக்கிறது ஓனர் கம் டிரைவர். நம்ம கூட இருக்கிறது வண்டியோட ஓனர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க தான் ஓட்டிகிட்டு வந்தாங்க. ரொம்ப பனிங்களாம் சொன்னாங்க. இப்போவும் பாருங்கள் அப்படியே தான் இருக்குது. நம்ம கிட்டத்தட்ட இப்போ எத்தனை கிலோமீட்டர் எம்டி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 750 கிலோமீட்டர் வருங்க ஃப்ரெண்ட்ஸ் எம்டி போகிறது. நம்ம இறக்கின பாயிண்ட்லேருந்து நம்ம நிமோச் ஆஃபீஸுக்கு போகக்கூடிய கிலோமீட்டர். ரோடு ஒன்றுமே இப்போ நம்ம மாற்றியுமே வந்து ரோடு ஒன்றுமே தெரியலங்க. பாருங்கள், நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. டைம் வந்து இப்போ என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு 3-2 மணி அப்படிலாம் கிடையாது. ஏன்னா நானே அதுக்கு மேலே தான் வண்டியை மாற்றணும்னு நினைக்கிறேன். டைம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6:36 ஆகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம ஊரில் இந்த டைமுக்கு எப்படி இருக்கும் இப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குதுங்க. டைம் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா ஒரு சில பேர் நம்ப மாட்டாங்க. டைம் காமிக்கிறேன். தெரியுதுங்களா? 6:36 டைமு. நம்ம ஏற்றிட்டு வந்த லோடு வெயிட்டு பார்த்தீங்கன்னா 23,200ங்க ஃப்ரெண்ட்ஸ். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:16 ஆகுதுங்க. இப்போ வரைக்குமே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சூரியன்லாம் இங்கே பார்க்கவே முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் இங்கேயும் சரி, பஞ்சாப்லேயும் சரி, இந்த டைம்லாம் பார்க்கவே முடியாது. எம்பி மத்திய பிரதேசில் கூட கொஞ்சம் பார்க்கலாம். ஆனால் இங்கே வாய்ப்பே கிடையாதுங்க. இப்போ இங்கே வெதர் எவ்வளோ இருக்குது தெரியுங்களா? 6 டிகிரி செல்சியஸ் தாங்க இருக்குது வெதரு. எனக்கு என்ன ஒரு டவுட்டுனா, இங்கே ஸ்கூல் போகிற பசங்களாம் எப்படி இந்த டைமுக்கு, ஏன்னா எப்படியா இருந்தாலும் எல்லா ஊர்லேயுமே இப்போ நம்ம ஊர்லாம் வந்து 9:30 தான் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுற டைமு. அதுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு எல்லாம் வந்துடுவாங்கன்னு வச்சுங்களேன். இங்கே என்ன தான் ஸ்கூல் பஸ் இருந்தாலும் எப்படி போய் ஸ்கூலுக்கு காலையிலே கிளம்புவாங்க? ஸ்கூலில் போய் எப்படி இந்த குளிர கிளாஸ்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க என்னன்ட்டு ஒன்றுமே புரியலை. நம்ம எல்லாத்தையும் அவங்களும் ஜர்க்கின் ஷர்ட் எல்லாமே போட்டு தான் போவாங்க. இருந்தாலும் எப்படி, ஏன்னா அவங்களுக்கு வயசு கம்மி இல்லை, நமக்கு வயசு அதிகம். நம்மளாலே குளிர் தாங்க முடியலை. ஸ்கூல் போகிற பசங்களுக்கு வயசு கம்மி தானே. அவங்க எப்படி கிளாஸில் எப்படி கவனிப்பாங்க, எப்படி போவாங்க என்னன்னு தெரியல. இல்லை இங்கெல்லாம் லீவ் விட்டுருவாங்களா இந்த டைமில்
என்னென்னமே ஒன்றும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள், பார்ப்போம். கை வந்து மொபைலில் பிடிக்கவே முடியல, அப்படியே ஒரு உணர்ச்சியுமே இல்லை கை காலெலாம். இதை இப்போ தான் கொஞ்சமாவது ரோடு கிளியராக தெரிய ஆரம்பிக்குது. இப்போ நம்ம வண்டி வந்து ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கம்பெனி கேபின் இருக்குல்ல, அந்த வண்டியில் கூட குளிர் அந்தளவுக்கு உள்ளே வராதுன்னு வச்சுக்கிங்களேன். ஏன்னா வந்து ஃபுல்லாக கவரில் இருக்கும், எங்கேயும் சின்ன சின்ன ஓட்டைங்க இருக்காது. அவங்க கிளாஸ் ஏற்றி விட்டுடுதோ, இந்த வண்டியை பாருங்கள், கிளாஸ் ஏற்றி விட்டு போனால் அந்தளவுக்கு ஒன்றும் தெரியாது, கொஞ்சம் குளிர் இருக்கும் நமக்கு. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த ஷட்டரு தான், கீழெல்லாம் ஹோல்ஸ் இருக்குது, அதனால் வந்து நமக்கு கொஞ்சம் குளிர் அதிகமாகவே தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் நம்ம போகக்கூடியது வந்து 300 கிலோமீட்டர் இருக்குங்க. அங்கேயாவது வெயில் தெரியுமா என்னன்னு தெரியல, பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்க, வண்டி வந்து எரிஞ்சிட்டு இருக்குதுங்க, ஃபயர் ஆகிட்டுக்குது. சோளம் லோடுங்க. ரைட் சைடு இருக்கிற 3 வீல் மட்டும் ஃபயர் ஆகிட்டு இருக்குது. அது எப்படின்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பில்வார பக்கமாக இருக்கோம். இங்கே ஹோட்டல் ராஜ் பக்கத்தில் வாட்டர் சர்வீஸ் இருக்குது. நம்ம வண்டியை வாட்டர் சர்வீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் டைம் பண்ணது இதுக்கு முன்னாடியே பண்ணோம். அங்கே வந்து 400 ரூபா, இங்கே வந்து 350 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் வாட்டர் சர்வீஸுக்கு. அப்படியே வாட்டர் சர்வீஸ் விட்டு டீ சாப்பிட்டு ஃபஸ்ட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ அவர் அண்ணன் போய் குளிச்சுட்ருக்காரு. ஏன்னா பக்கத்தில் வந்து ஒரு ஆள் பார்க்கணும்ல, அதனால் ஃபஸ்ட்டு அவர் அண்ணன் பார்த்துட்டு இருந்தார், நான் போய் குளிச்சுட்டு வந்தேன். இப்போ நான் பார்த்துட்டு ஒரு அண்ணன் குளிச்சுட்டு இருக்காரு. அப்படியே முடிஞ்சுன்னா கிளம்ப வேண்டியதான். 350 ரூபாய்க்கு ஒருத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சர்வீஸு. நம்ம ஊரில் கூட ஒரு சில வாட்டர் சர்வீஸில் ஏணிலாம் போட்டு கழுவ மாட்டாங்க. இங்கே ஏணிலாம் போட்டு கழுவுறாங்க கேபினை. அண்டர் பார்ட்ஸில் கூட நல்லா க்ளீனாக தான் அடிக்கிறாங்க. இந்த ஹோட்டல்லையும் தண்ணி நல்லா கதகதன்னு வந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே குளியில் போட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குஞ்சா வாங்கி கட்டியிருக்கோம் பாருங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேலை வாங்கி கட்டுறாரு ஓனர்னா. இதோ அந்த வண்டி பின்னாடி இந்த வண்டி வாங்கி கட்டினாங்க, அதனால் நம்ம வண்டிக்கும் கட்டுறாரு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அவுட்புட். அந்த வண்டி இதுதான் சொன்னால ஒரு 12 வீல் நம்ம கூட வருது, இந்த வண்டி தான் அது. சொல்லணா நீங்க போதும், அப்படிதான் அதனால வச்சுட்டேன். நம்ம ஓனர் இதெல்லாம் வாங்கி கட்ட மாட்டாரு, அந்த வண்டி அவங்க கம்பல் பண்ணதை வாங்கி கட்டிட்டாரு. இங்க பாருங்க. நான் இது எவ்வளோண்ணா, எவ்வளோ இது? இந்த வண்டியில் வருங்க, இவங்க முன்னாடிலாம் கட்டியிருக்காங்க. எக்ஸ்போர்ட் வச்சிருக்காங்க.
இது வந்து ஓனர் கம் டிரைவர் தான் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி வாங்கி 2 மாதம் ஆகுது. BS4 Q மாடல். இது நல்லா இருக்கா நம்ம வண்டிக்கு சொல்லுங்க. என்ன கேட்டாரு, உங்களுக்கு விருப்பம் தான் கட்டுங்கண்ணான்ட்டேன் நான். இது நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். போலாண்ணா. எவ்வளோண்ணா இது மொத்தம்? 1200ங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது எனக்கு இதில் பெருசாக விருப்பம் இல்லை. ஓனர் என்னை கேட்டார், உங்களுக்கு ஓகேன்னா வாங்கி கட்டுங்கண்ணா. வாங்கி கட்டிட்டாரு. இது நல்லா இருக்கா என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். குஞ்சான் கூட எனக்கு ஓகே, அது கூட எனக்கு ஓகேவாக தான் இருக்குது. ஆனால் பின்னாடி சேலை கட்டினது. போலாம்ண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு நம் டிரைவர் சொந்தங்கள் அனைவருக்கும் முக்கியமான பதிவு, ஒரு வேண்டுகோளும் கூட. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18ஆம் தேதி பஞ்சாப் ஹரியானா பார்டரில் நம்ம தமிழ்நாடு சங்ககிரி வண்டி ஒன்று 14 வீலு பார்க்கிங்கில் நின்றுச்சா ஆஃபீஸில் நின்றுச்சான்னு தெரியலைங்க. ஏன்னா பக்கத்தில் வண்டிங்கெல்லாம் இருக்குது, ஆனால் தமிழ்நாட்டு வண்டிங்க கிடையாது, எல்லாம் நார்த்து வண்டிங்க. 2 டிரைவருமே நிப்பாட்டி தூங்கியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 4 மணி டைமில் அவங்க வண்டியில் சிலிண்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க போல். அது வெடித்து 2 பேருமே வந்து அந்த ஃபயர்லேயே இறந்துட்டாங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து சிலிண்டர் யூஸ் பண்ணுறவங்க பாதுகாப்பாக யூஸ் பண்ணுங்கள். அது இப்படி எந்த அளவுக்கு சேஃபாக நம்ம யூஸ் பண்ணால் எது பிரச்சனை வராதோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் தெரியும், மேக்ஸிமம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள். அவங்க வண்டியில் எப்படி இருந்த சிலிண்டர் எப்படி இருந்துச்சிங்கன்னா, இப்போ நம்ம வண்டிலையுமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நம்ம வண்டியில் இருக்கிறத காமிக்கிறேன். நம்ம வண்டியில் ட்ரம்மு தனியாக அடுப்பு தனியாக இருக்குது. அவங்க வண்டியில் எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த ட்ரம்லேயே இங்கே வந்து மேலே அடுப்பு வருங்க, இதில் அடுப்பு வரும், அந்த மாதிரி இதுதான் அவங்க வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல. அங்கேருந்து நமக்கு மற்ற டிரைவர் சொல்கிறத இன்ஃபர்மேஷனை வச்சு தான் நான் இப்போ சொல்கிறேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அந்த மாதிரி அடுப்பில் அவங்க என்ன பண்ணாங்க, இல்லை ஒரு வேளை குளிருது, ஏன்னா இங்கே குளிர் டைம் தானே, குளிருதுன்னு சொல்லிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு படுத்துட்டாங்களா, இல்லை ஏதாவது லீக்கேஜ் இருந்துச்சா என்னன்னு தெரியல. 4 மணி டைமில் வந்து வெடித்து அப்படியே 2 பேருமே இறந்துட்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வண்டியிலே. என்னன்னு தெரியல. லைட்டாக நம்ம உடம்புல சூடு பட்டால் கூட அட்லீஸ்ட் கண்ணாடி உடச்சிட்டு, ஒருத்தவங்க வந்து இந்த பலகையில் தான் படுத்துருந்துருக்காங்க, ஒருத்தவங்க பெட்டில் கண்ணாடி உடச்சிட்டு கூட போயிருக்கலாம். என்ன பண்ணுறது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம இங்கே என்ன வேணால் பேசலாம், என்ன வேணால் சொல்லலாம், ஆனால் அங்கே என்ன நடந்துச்சுன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. அவங்க 2 பேரை தவிர வேறு யாருக்குமே தெரியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் சிலிண்டர் யூஸ் பண்ணுறது சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்மளுமே வந்து நம்ம ஓனர் இந்த நியூஸை கேட்டவுடனே ட்ரம்மெல்லாம் கேஸ் யூஸ் பண்ணலாம், ஸ்டவ் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். அதனால் வந்து யூஸ் பண்ணுறவங்க பாதுகாப்பாக யூஸ் பண்ணுங்கள். நம்ம அந்த 2 டிரைவர் குடும்பத்துக்கும் ஆழ்ந்த இரங்கல் எல்லாம் நீங்கள் வேண்டிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்காக. ஏன்னா வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் கம் டிரைவர் தான் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேர் இருந்திருக்காங்க, அதில் ஒருத்தவங்க வந்து ஓனர் கம் டிரைவரு. இதில் என்ன ஒரு பெரிய கஷ்டம் தெரியுமா, எல்லாருக்குமே வந்து இறப்பு வர்றது தான். நம்ம பிறந்துட்டோம் அப்படின்னா ஒரு நாள் கண்டிப்பாக சாக தான் போகிறோம். இதில் என்ன ஒரு வருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கெங்கேயோ வந்து அதான் வந்து சொந்த ஊரில் இல்லாமல் இங்கே இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து இங்கே இறந்தவங்க ஃபயரில் இறந்துட்டாங்க. இப்போ அவங்க முகத்தை கடைசியாக வந்து இப்போ ஒரு இறந்துட்டாலே, இல்லை ஃபாரினில் இறந்துட்டாலோ வெளியில் எங்கே இறந்தாலோ ஊருக்கு அவங்களோட உடம்பை கொண்டு வர்றது, முகத்தையாவது கடைசியாக ஒரு டைம் பார்த்துக்கலாம் நம்ம இடத்துல, அதேமாரி நம்ம ஊரில் நம்ம இடத்துல பண்ணலாம், அடக்கம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒன்று தான். கடைசியில் வந்து இப்போ அவங்க முகமே தெரியாத அளவுக்கு ஒரு இறப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எல்லோரும் பார்த்து இருந்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வண்டியில் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா மட்டனுங்க. நம்ம நைட்டுமே வந்து 2 கிலோ மட்டன் எடுத்தோம். நம்ம மொத்தம் 5 பேர் 2 வண்டியில். அது நைட்டே முடிஞ்சிருச்சு. இப்போவும் வந்து எடுக்க போயிருக்காங்க, மட்டன் தான் எடுத்துகிட்டு வரோன்னு நினைக்கிறேன். நம்ம அண்ணனும் இந்த வண்டிக்காரங்க அண்ணனும் போயிருக்காங்க. நம்ம அதுக்காக வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்.
வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்கோம். வந்தவொடனே அப்படியே சமையல் செஞ்சு பயங்கரமாக சாப்பிட வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சாப்பாடு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. மாஸ்டர் வந்து அண்ணன் தான். அவங்க எல்லாம் அந்த வண்டியில் உட்காந்துட்டு நம்மளை மட்டும் தனியாக விட்டுட்டாங்க. பெப்பர் சிக்கன், சரி பெப்பர் மட்டன்பா. அண்ணன் நேற்று நைட்டு மிரட்டி விட்டாரு. சாப்பிடுவோம். குழம்பு, தண்ணி குழம்பு. மட்டன் பீஸ் பாருங்க எப்படி வந்துருக்குன்னு. மட்டனு ஒரு மிளகாய். அருமை அருமை. நம்ம ஒன்று வந்து க்ரீஸ் அடிச்சிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதை வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரண்ட்லாம் முடிஞ்சிச்சு, பேக்கில் அடிச்சிட்ருக்காங்க. நம்ம வாட்ச் பண்ணணும். இல்லைன்னா வந்து அப்படியே சும்மா லைட்டாக க்ரீஸை மட்டும் எடுத்து பின்னில் தடை விட்டு போயிடுவாங்க. நம்ம க்ரீஸ் கொடுத்து தான் அடிக்கிறோம், நம்ம வண்டிக்கு தான் அடிக்கிறோம். அதனால் எவ்வளோ அடித்தாலும் பரவாயில்ல. இப்போ க்ரீஸ் காலி அடிச்சு மறுபடியும் ஃபுல் பண்ண போகிறாங்க. நம்ம போன டைம் வந்தது வந்து சுபம்னு சொல்லிட்டு, இப்போ வந்தது ரெட்டி ஆஃபீஸுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆஃபீஸ் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. பார்க்கிங் வசதியெல்லாம் இருக்குது. இந்த டைம் போய் க்ரீஸ் வாங்கணும்ண்ணா. ஏன்னா இல்லைன்னா அது ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஊர் பக்கம் போகிற மாதிரி மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இதுதான் ஆஃபீஸ். இங்கே நம்ம டிரைவருக்கு இது ஆஃபீஸ் ரூமு, டிரைவர் ரூம் இருக்குது. அதில் டிவிலாம் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பெட்லாம் இருக்குது. நான் காமிக்கிறேன் வாங்க. காமெடி ஓடுது. குளிக்கிறதுக்கு எல்லா வசதியுமே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே. போன டைம் சுபம், இந்த டைம் ரெட்டி. ஆஃபீஸ் போர்டு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாரத் பென்ஸில் 12 வீலர் லிஃப்ட் ஆக்சல் இருக்குங்க. நான் சொன்னேன், யாருமே நம்பவே இல்லை. வெட்டுலாம் கூட கட்டினாங்க. இப்போ கடைசியில் வந்து நான் தான் ஜெயிச்சேன்னு. 12 வீலர் லிஃப்ட் ஆக்சல் அது எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பாரத் பென்ஸ் நமக்கு, அதாவது நம்ம வண்டியில் வந்து 12 வீலர். இதோ இப்போ இங்கே காமிக்கிறோம் டிஃப்ரெண்ட். லைலாண்டில் இதுதான் ஹவுசிங்கு, பின்னாடிக்கிறது டம்மி. சரிங்களா? அப்படியே இந்த வண்டியில் பின்னாடி இருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹவுசிங்கு. தெரியுதுங்களா? கிரவுண்ட் இருக்குது. அது இல்லாமல் இதில் ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 16 வீல், லைலாண்டில் 16 வீலுக்கு எந்த அளவுக்கு எவ்வளோ பெருசாக வருமோ அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ஜாயிண்ட்டு அந்தளவுக்கு பெருசாக இருக்குது. அதுவே நம்ம ஒன்றில் நான் போய் இப்போ காமிக்கிறேன். நம்ம ஒன்றில் இது BS6, நம்ம ஒன்றில் சின்னதாக தான் இருக்கும் ஜாயிண்ட்டு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் லிஃப்ட் ஆக்சல். ஹவுசிங் இருக்க வேண்டிய இடத்துல, சாரி ஆமாம், ஹவுசிங் இருக்க வேண்டிய இடத்துல லிஃப்ட் ஆக்சல் இருக்குது. டம்மி இருக்க வேண்டிய இடத்துல ஹவுசிங் இருக்குது. பலூன் இருக்குது பின்னாடி. ஏர் டேங்க்லாம் கூட இங்கே கீழே கொடுத்துட்டாங்க. இது ஏர் டேங்க்கு.
வண்டியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டோட்டலாக. வண்டி பாருங்க பயங்கரமாக இருக்குது. ஏசி கேபின். அப்படியே நம்ம வண்டியில் போய் காமிக்கிற பாருங்க. ஜாயிண்ட்டு சொன்னால 12 வீலுக்கு நம்மளுக்கு சின்னதாக தான் இருக்கும்ன்ட்டு நம்ம வண்டி இது பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது. இதுவே நம்ம வண்டி 16 வீல் இப்போ எடுத்துருக்கோம்ல, அதுக்கு தான் இவ்வளோ பெரிய ஜாயிண்ட் இருக்கும். பன்னெண்டு வீலில் லிஃப்ட் ஆக்சல் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றி தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள், நம்மளும் தெரிஞ்சுப்போம் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ஆல்ரெடி இதே பாரத் பென்ஸ் வண்டி தான் மகாராஷ்டிரா ரிஜிஸ்ட்ரேஷனில் பார்த்தேன். அப்போயும் கூட சொன்னேன், ஆனால் நம்மளை யாரும். இப்போ வந்து பெட்டு கட்டி நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். அப்படியே ஆஃபீஸ்க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உள்ள நம்ம வண்டி நிற்கிது பாருங்கள். இப்போ என்ன லோடுக்கு என்ன போகிறோம் எப்படி என்னன்னு ஒன்று எதுவும் தெரியலை. லோடா எப்போ ஆகும்னு தெரியலை. இப்போ லோடுக்கு போகும்போது பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம உங்களை சந்திப்போம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம வீடியோ உடனே வரும்.